ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா துறையூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நாம துறையூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், எங்கெங்கெல்லாம் போறதுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு, பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கு என்ன மாதிரி ஹோட்டல் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபுட்டுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, வேற என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு பேசஞ்சர்ஸ்க்கு அப்படிங்கிறது தான் வந்து டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, இதுதான் நம்ம துறையூர் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுங்க. நம்ம அண்ணா பேருந்து நிலையம், துறையூர் நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்கு. ஸோ திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற துறையூர் நகராட்சி பஸ் ஸ்டாண்டுங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து ஆவின் பூத் எல்லாம் இருக்கு. புத்தனாம்பட்டிங்கிற ஊருக்கு போற பஸ் இது, துறையூர் டு புத்தனாம்பட்டி. துறையூர்ல இருந்து பக்கத்துல நாம என்ன பிளேஸ் எல்லாம் பார்க்கலாம்னா பச்சைமலை இருக்குங்க, ரொம்ப ஃபேமஸான ஹில் ஸ்டேஷனு. நிறைய பேர் விசிட் பண்ணாத ஹில் ஸ்டேஷன் சொல்லலாம். ஃப்ரண்ட்லேயே பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ஐயங்கார்ஸ் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் ஷாப் எல்லாம் இருக்கு. நிறைய மளிகை சாமான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ஷாப்ஸ், டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஃப்ரண்ட்ல பாருங்க, ஃபுல்லா வாழைப்பழங்கள், தேங்காய் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. காலங்காத்தால ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கிட்டு இருக்கு போல. துறையூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு லேக் இருக்குங்க. நம்ம ஆட்டோ ஸ்டாண்டு, டாக்ஸி ஸ்டாண்ட் எல்லாம் அங்கதான் இருக்கும். ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லயே வந்து ஒரு ஹோட்டல் இருக்கு, லாட்ஜ் இருக்கு ஸ்டே பண்றதுக்கு. ஸோ இது பெரம்பலூர் போற பஸ். பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரம்பலூர் பெரிய டவுனு, திருச்சி இதெல்லாம் பெரிய டவுனு. நாமக்கலுக்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். டீ ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. டீ ஸ்டால், சிவகிருஷ்ணா சைவ உணவகம். ஸோ இது வந்து டிஎன்எஸ்டிசி டிக்கெட் ரிசர்வேஷன் கவுண்டருங்க. பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ். காலங்காத்தால பிஸி ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா 7 மணிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சி போற பஸ் போல இருக்குங்க. லேபிள் தான் அப்படி போட்டிருக்காங்க, பட் பெரம்பலூர் போற பஸ். இது பாருங்க, சிவகிருஷ்ணா ஏசி ஹோட்டல், ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. பேசஞ்சர் தேவையான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. இன்னும் கொஞ்சம் டைம் ஆக ஸ்கூல் கிட்ஸ், காலேஜ் கிட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பிஸி ஆயிடும் நம்ம பஸ் ஸ்டாண்டு. பச்சைமலை போற பஸ் அந்த எண்டில் நிற்குங்க. ஸோ அடுத்த வீடியோல வந்து நாம பச்சைமலை எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். போன வீடியோல நம்ம கொல்லி ஹில்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம், நாமக்கல் பக்கத்துல. பார்க்காம இருந்தா பாருங்க. திருச்சிக்கு வந்து இங்கிருந்து ஒரு 1.5 hours டிராவல் நினைக்கிறா. இங்க பாருங்க, டீ ஷாப்ஸ். காலையில சுட சுட ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய கடைங்க இருக்கு. மக்களே, நாம அடுத்த பிளாட்ஃபார்ம் வந்தாச்சுங்க. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா கரூர், குளித்தலை, முசிறி இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து நரசிங்காபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போற பஸ். கரூர் டு துறையூர் வழி குளித்தலை போட்டிருக்காங்க. குளித்தலை, முசிறி இதெல்லாம் வந்து காவேரி பேசுங்க. காவிரி கரையோரத்திலேயே வரும்னு நினைக்கிறேன். மக்களே, பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் பக்கத்துல இருக்கோங்க. இது வந்து திருச்சி போற பஸ், துறையூர் டு திருச்சி நேர்வழி. நேர்வழினா இப்ப 2-3 ரூட் இருக்கும் போல, தெரியல எனக்கு கரெக்டா. துறையூர் மக்கள் இருந்தா சொல்லுங்க என்னென்ன ரூட் எல்லாம் இருக்குன்னு திருச்சி போறதுக்கு. ஸோ ஃப்ரண்ட்லயே வந்து நகராட்சியோட அம்மா உணவகம் இருக்கு. இது வந்து புத்தனாம்பட்டி அப்படிங்கிற ஒரு சாரி புத்தனாம்பட்டி, பி மேட்டூர், இதெல்லாம் டவுன் பஸ்ஸஸ் போல. இங்க ஒரு கும்பகோணம் டிப்போ பஸ் நிக்குது. எந்த ஊர் போற பஸ்ன்னு தெரியல.
மதுரை பஸ் நின்னுட்டு இருக்கு, நாமக்கல் பஸ் நின்னுட்டு இருக்கு. காலையில தூய்மை பணியாளர்கள் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட. ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் பரவாயில்லாம இருக்குங்க, ரொம்ப ஓகேன்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் நீட்ஸ் குயிக் அப்கிரேடேஷன் நினைக்கிறேன். எல்லா ஊர்லயும் வந்து பஸ் ஸ்டாண்ட்ஸ் புதுசா கட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி துறையூர்லயும் சீக்கிரம் புது பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்கன்னா நல்லா இருக்கும். இது பாருங்க, இது மதுரை போற பஸ், துறையூர் டு மதுரை. லேபிள் ஒரு மாதிரி போட்டிருக்காங்க, பட் ஆக்சுவலா நம்பர் பிளேட்ல பாத்தீங்கன்னா, ஐ மீன் நேம் போர்ட்ல பாத்தீங்கன்னா வேற ஊர் போட்டிருக்காங்க. இது என்கொயரி கவுண்டர், டிஎன்எஸ்டிசி திருச்சி மண்டலம் துறையூர் பேருந்து நிலையம்னு போட்டிருக்காங்க. கும்பகோணம் கோட்டம். மக்களே, இது பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாங்க. ஃப்ளவர் ஷாப்ஸ் நின்னுட்டு இருக்கு, ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லா நாமக்கல் பஸ்ஸஸ் போற பிளாட்ஃபார்ம்ங்க. பிரைவேட் பஸ்ஸஸும் நிறைய இருக்கு இங்க பாருங்க. சேலம், கரூர், இங்கெல்லாம் நல்ல கனெக்டிவிட்டி. கரூருக்குலாம் நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ் இருக்குங்க. முசிறி குளித்தலை வழியா போற பஸ், பிரைவேட் பஸ். இன்னொரு கரூர் பஸ். கரூருக்கு நல்ல கனெக்டிவிட்டிங்க. இதுவும் வந்து குளித்தலை முசிறி வழியா போற பஸ் தான். பெரம்பலூர் டு கரூர். இது துறையூர், முசிறி, குளித்தலை, கரூர். பரவாயில்லைங்க, அடுத்தடுத்து பஸ் வந்துட்டே இருக்கு கரூருக்கெல்லாம். மக்களே, நாம துறையூர் பஸ் ஸ்டாண்ட்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கோங்க. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. காலையில 7 மணில இருந்தே வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ் இருக்கும் சாப்பாட்டுக்கு. காலையில 7 மணில இருந்து உங்களுக்கு டீ காஃபி ஷாப்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிடுவாங்க. வாங்க சாப்பிடுவோம் மக்களே, வாங்க சாப்பிடுவோம். சுட சுட இட்லி வடை சாப்பிட போறோங்க. இங்க பாருங்க, சாம்பார் வடை, சாதா தோசை, ரோஸ்ட், பரோட்டா, சாதா வடை, இதுக்கான ரேட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். மக்களே, சாப்பிட்டு வந்தாச்சுங்க. திருச்சிக்கு எவ்வளவு பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. நம்ம சாப்பிட்ட உதயா சைவ உணவகம், அதுக்கு பக்கத்திலேயே சிவகிருஷ்ணா காமிச்சல. ஸோ இது வந்து நல்லா நீட்டா பேக்கரி, டீ, காஃபி, ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் எல்லாம் உள்ளடக்கியது. இது வந்து டீ காஃபி ஷாப் பிளஸ் டிஃபன் ஷாப். நல்லா இருக்குங்க, ஃபுட் நல்லா இருக்கு. ஏடிஎம்ஸ் எல்லாம் இருக்கு, ஹிட்டாச்சி ஏடிஎம். மக்களே, ஒரு ½ an hourல எவ்வளவு பிஸியா இருச்சு பாருங்க. 7:30 ஆகுதுங்க. 7 மணிக்கு காலியா இருந்த பஸ் ஸ்டாண்டு சடனா வந்து சமரசமாயிருச்சு. இது வந்து திருச்சியில இருந்து புளியஞ்சோலை வரைக்கும் போற பஸ்ஸுங்க. புளியஞ்சோலை வந்து மலை அடிவாரத்துல இருக்கிற ஒரு கிராமம் தான். ஃபால்ஸ் எல்லாம் கூட இருக்கு புளியஞ்சோலையில. ஸோ இன்கேஸ் துறையூர் வந்தீங்கன்னா புளியஞ்சோலையும் விசிட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். பச்சைமலையும் நல்லா இருக்கும். பாளையம்னு போட்டு வர்ற பஸ்ல தான் வந்து நம்ம பச்சைமலை போகும். அந்த லாஸ்ட்ல நிக்குங்க, தலா பிரியாணின்னு போட்டிருக்குல்ல, அந்த டேர்னிங்ல நிக்கும். மக்களே, நம்ம துறையூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கனெக்டிவிட்டி எல்லாம் பார்த்தோம். துறையூர் வந்தா நீங்க ஸ்டே பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஹோட்டல் சிட்டி டவர்ஸ் லாட்ஜ்னு ஒன்னு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே, ஓகேவா. இன்ஃபேக்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒன்று ஃப்ரண்ட்ல இருக்கும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயே வந்து உங்களுக்கு ஹோட்டல் சிட்டி டவர்ஸ் இருக்கும். சிங்கிள் ரூம்னா 700ங்க, டபுள் ரூம்னா, டபுள் பெட்ரூம்னா 1000 rupees அந்த ரேஞ்சில் வரும். பிபிசி டவர்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் அப் மட்டும் பண்ணிக்கணும்னா இங்க ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. இந்த ரோட்ல உள்ள போனா ஒரு 100 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு இன்னொரு ஹோட்டல் இருக்கு, அங்கேயும் 700 அந்த ரேஞ்ச் தான். ஓகேவா. நாம ஸ்டே பண்ணி இருக்கிறது வந்து ஹோட்டல் மகா கணபதின்னு சொல்லிட்டு, அது வந்து திருச்சி ரோட்ல இருக்கு. 400ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஈரோடு பஸ்ஸஸ், லோக்கல்ல ஓடுற மினி பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு பாருங்க. மக்களே, நான் துறையூர் பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ் கனெக்டிவிட்டி எல்லாம் சொன்னேன்ல. இங்க சுத்தி பாக்குறதுக்கு இடம்னு பாத்தீங்கன்னா பச்சைமலை, அதுக்கப்புறம் வந்து புளியஞ்சோலைன்னு இருக்குங்க, ரிசோர்ட் ஃபாரஸ்ட். ஸோ அங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் நிற்கும். இந்த மினி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்குதுல்ல, இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் நிற்கும். பச்சைமலை பஸ் அந்த கார்னர்ல நிற்கும். புளியஞ்சோலை பஸ் இந்த மினி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடத்துல நிற்கும். பெரம்பலூர் போற டிஎன்எஸ்டிசி பஸ். இந்த பஸ் கூட இங்க போட்டிருக்கு பாத்தீங்களா, துறையூர், முருகூர், பாளையம், ஒட்டம்பட்டி, இதெல்லாம் கூட ஹில் மேல போற பஸ் தாங்க. மக்களே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து துறையூர் பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்கு கிடைக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா அபிராமி பழமுதிர் சோலை இருக்கு பாருங்க, ஜிகிர் தண்டா இதெல்லாம் கொடுக்குறாங்க. இங்க ஃபேமஸ் என்னன்னா ரோஸ் மில்க்கும் இளநீர் பாயாசமும். வந்தா ட்ரை பண்ணுங்க. குங்குமப்பூ லஸ்ஸி, நன்னாரி ஜூஸ் இதெல்லாம் கூட கொடுக்குறாங்க. மலையில விளையிற ஃபார்ம் ஃப்ரெஷ் பைனாப்பிள்ஸ் எல்லாம் கிடைக்கும். இங்க பச்சை மலை இதெல்லாம் பக்கம் இல்ல, பச்சை மலை, கொல்லிமலை எல்லாம், அதனால நிறைய ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குங்க. அண்ணா சுகர்கேன் ஜூஸ் போட்டிருக்காரு, கரும்பு ஜூஸ். நம்ம அபிராமி ஜிகிர்தண்டா ஷாப் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் சிவகிருஷ்ணா ஏசி இருக்கு இல்லைங்களா. நம்ம கும்பகோணம் டிகிரி காஃபிக்கு, ஃபில்டர் காஃபிக்கு இது ஃபேமஸ்ங்க துறையூர் பஸ் ஸ்டாண்ட்ல. மக்கள் கூட்டம் எப்பவும் அலப்பாஞ்சிட்டே இருக்கும் டே ஃபுல்லா. பியூர் வெஜ் ஹோட்டல், பேக்கரியும் இருக்கு. வாங்க ஒரு காஃபி சாப்பிடலாம். மக்களே, நம்ம உள்ள இருக்கவங்க காஃபிக்கு டோக்கன் வாங்கணும், 15 rupees. வாங்கிட்டு கொடுத்தாச்சு. சுட சுட ஹாட் அண்ட் பைப்பிங் காஃபி குடிக்கலாம் வாங்க. மக்களே வாங்க, ஹாட் அண்ட் பைப்பிங் காஃபி குடிக்கலாம். மக்களே, இங்க பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு. வாங்க, சூப்பரா ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம துறையூரை. மக்களே, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைம் வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே. மெட்ரோ மெஸ், மாயாஸ் ரெஸ்டாரண்ட், இதெல்லாம் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ். இது வந்து திருச்சி ரோடுங்க. நாம ஸ்டே பண்ணிருக்கிறது திருச்சி ரோட்ல தான். திருச்சி ரோட்ல இருக்கிற மகாகணபதி ஹோட்டல்ல மட்டும்தான் வந்து 400 rupees. பட் ஆனா ரூம் நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. சின்ன ரூம் தான், பட் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த ரூமையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பரோட்டா, தோசை, ஃப்ரைட் ரைஸ் கார்னர். இது கிறிஸ்பி கார்னர்னு ஒரு ஏரியா இருக்கு. இது ஃபுல்லா சைவம் அண்ட் அசைவம். தந்தூரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே ஃப்ளவர் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, டிஃப்ரெண்டா கேழ்வரகு தோசை, அடை தோசை, தக்காளி தோசை எல்லாம் இங்க கிடைக்குமாங்க மாயாஸ் ரெஸ்டாரண்ட்ல. ஸோ டிஃப்ரெண்டா டிஃபன் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணோம்னா நீங்க மாயாஸ்ல ட்ரை பண்ணலாம். அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ ஏடிஎம் இருக்கும். உங்களோட கேஷ் ரெக்யர்மெண்ட்டுக்கெல்லாம் டிராவல் போது நம்ம ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்திலேயே, துறையூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. மக்களே, நம்ம துறையூர் திருச்சி ரோட்ல இருக்கோங்க. இது வந்து கார் அண்ட் டாக்ஸி ஸ்டாண்டு. இதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா கேக் வேவ்ஸ்னு ஒரு பேக்கரி இருக்குங்க. அதுக்கு பக்கத்து சந்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தினசரி ரூம்கள் வாடகைக்கு கிடைக்கும்னு இருக்கும். இங்கதான் வந்து பட்ஜெட் ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு. இங்கதான் நாம ஸ்டே பண்ணிருக்கோம். பர் டே 400. வாங்க போய் ரூம்ஸும் பார்க்கலாம். மக்களே, நாம ஸ்டே பண்ணி இருக்கிற ஹோட்டல் ரூம் இதுதாங்க. சிங்கிள் பெட்ரூம் 400 rupeesக்கு. பட்ஜெட் ரூம் தான், பட் நல்லாவே இருக்கு. மெயின்டெனன்ஸ் எல்லாம், கப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வாஷ்ரூம்ஸ் எல்லாம் நீட்டா இருக்கு. ஷவரும் இருக்கு. ஆக்சுவலா
இங்க பாருங்க. ஸோ நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான நைட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பட்ஜெட் ரேட்ல உங்களுக்கு துறையூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ மக்களே, நம்ம துறையூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கனெக்டிவிட்டி, ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ், ஃபுட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டேக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே, ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டினாப்படியே இருக்கிற காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. அங்கிருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்லயும் இருக்கு. அந்த 2 ஹோட்டல்ஸ்லயுமே வந்து 700ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாம ஸ்டே பண்ற இருக்கிற ஹோட்டல் வந்து அங்கிருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்து வரணும். உங்களுக்கு டாக்ஸி ஸ்டாண்டுன்னு கேட்டாவே சொல்லுவாங்க. டாக்ஸி ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல கேக்ஸ் அண்ட் பேக்ஸ்னு ஒரு பேக்கரி ஷாப் இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்லயே வந்து இந்த மகாபலி கணபதி ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கு. இதுல வந்து 400 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டே பண்றதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பட்ஜெட்ல. பக்கத்துல சுத்தி பார்க்கறதுக்கு ஏற்கனவே சொன்னேன் நானு, லைக் பச்சைமலை, அதுக்கப்புறம் நம்ம புளியஞ்சோலை ரிசோர்ட் ஃபாரஸ்ட், கொல்லிமலை அடிவாரத்துல ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியோட டவுன் ஸ்ட்ரீம் கீழே ஓடிட்டு இருக்கு புளியஞ்சோலை ரிசோர்ட் ஃபாரஸ்ட் வழியா. அதுவும் சூப்பரா இருக்கு. அதுக்கான பஸ் கனெக்டிவிட்டியும் சொல்லிட்டேன். ஸோ ஓவராலா வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். துறையூர் பக்கம் வரவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from துறையூர் மக்களே. See you.